சிஸ்டம் துவக்கி செயல்படுத்த இருமுறை தட்டுதல். நாபி முகப்பு திரையில் சேவ். வணக்கம் டாவெண்ட் எக்ஸ்பிரஸ், வெல்கம் டு அவர் ஆடியோ டெக். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளைண்ட் டெக் கம்யூனிட்டி வீடியோவோட கடைசி பாகம். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? சுனு ஸ்னாப்சாட் கோப்புரை சுனு பிளைண்ட் டெக் ஒரு சில பிளைண்ட் டெக் கம்யூனிட்டி செயல்படு ஸ்கிரீன் பேக். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் பார்த்துருவோம். இதான் கடைசி வீடியோ. ஸ்கிரீன் ரெக்கார்டர், குயிக் பிடிஎஃப், பாஸ்வேர்ட் சேவ். அப்படி கீழே வந்தீங்கன்னா நானோ ஸ்கிரீன் ரீடர், மல்டி கால்குலேட்டர், மணி ரீடர், மீடியா பிளஸ், மேக்னிஃபையர், மீடியா பிளஸ், மேக்னிஃபையர். செயல்படுத்த இருமுறை தட்டுதல். நீண்ட நேரம் அழுத்த இருமுறை தட்டுதல் பிடியுங்கள். பேக் ஸ்லைடர், பேக் பட்டன், ஸ்லைடர், பேக் பட்டன். 0 விழுக்காடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்ஸி பயர் அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஸ்லைடர், பேக், ஸ்லைடர், பேக் பட்டன். அடுத்ததா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்ததா மீடியா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி மேக்னிஃபையர், மீடியா பிளஸ். மீடியா ப்ளஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மீடியா பிளஸ், மீடியா பிளஸ் தலைப்பு. மீடியா ப்ளஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆடியோ ஒரு வீடியோ வச்சுருக்கோன்னா அதை ப்ளே பண்ணி இதுவே கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ளேபேக் ஸ்பீடு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடு வந்து. ஓகேவா? அதே போன்று இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அப்புறம் வந்து அதே ஆடியோவை திரும்ப ரீப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து காசு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகே, இது வந்து தலைப்பு. இது வந்து ப்ரைவேட் அவர்களுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிற மணி ரீடர். இது வந்து நீங்கள் கேமராவை நேராக வச்சு எவ்வளோ பணத்தை காமிச்சிங்கன்னா அது வந்து எவ்வளோன்னு நமக்கு வந்து சொல்லணும். அதுதான் இதுக்கான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்ததான் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இன்னும் ஒரு சில அம்சங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு நான் சொல்லிடுவேன். டெக்ஸ்ட்டை வந்து இமேஜாக மாற்றி சிஸ்டம் துவக்கி அறிவிப்பு ஷேடு ஃப்ளோ. பிளைண்ட் டெக் கம்யூனிட்டி செயல்படுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பேக். ஓகே, நம்ம ஒரு சில ஃபீச்சர் தான் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் பாஸ்டாக பார்த்துருவோம். குயிக் அசிஸ்ட். ஓகேவா? இப்போ அடுத்ததாக வந்து அறிவிப்பு உள்ளது, அதை பார்க்க 4 விரல்களால் கீழ். அறிவிப்பு ஷேடு, அறிவிப்பு ஷேடு. இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருப்போம். அப்படியே எல்லாத்தி தள்ளி கீழே வர இன்ஸ்டன்ட் knowledge, light detector, links, liquid level indicator, lyrics video, magnifier, liquid level, media plus, money read, multi calculator. இப்போ இது வந்து டெக் அசிஸ்டன்ட் பிளைண்ட்வே கொடுத்துருப்பாங்க. பட்டன், மல்டி கால்குலேட்டர் தலைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு உள்ளது, அதை பேக் மல்டி கால்குலேட்டர் தலைப்பு. இது வந்து டெக் அசிஸ்டன்ட் பிளைண்ட்வே கொடுத்துருப்பாங்க. மல்டி கல்டிவேட்டர், அதாவது நம்ம வயசு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி பல விதமான கால்டிவேட்டர் வந்து இது இருக்கும். இதான் மல்டி கால்டிவேட்டர். பட்டியலில் நானோ ஸ்கிரீன் ரீடர். அப்புறம் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஆப்ஷன். இதுதான் நானோ ஸ்கிரீன் ரீடர் பேட்டா. இது வந்து தலைப்பு. இது வந்து நமக்கான இந்தியன்
திரை அறிவிப்பு வாசிப்பான். ஷேடு பேக் நானோ ஸ்கிரீன் ரீடர் பேட்டா தலைப்பு இது வந்து நம்ம இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திரை வாசிப்பான். என்ன அப்படின்னா நானும் ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ரீடர். அதாவது வந்து டாக்பேக் அப்புறம் வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் உருவாக்கியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 ஸ்க்ரீன் ரீடர் தான் இருக்கும். அதுவே ஒன்று தான் இந்த நானோ ஸ்க்ரீன் ரீடர். இதை எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா இது எப்படி ஆன் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஆஃப் enable இது வந்து nano ஆப் screen back button nano screen reader beta இது வந்து தலைப்பு இது வந்து ஆப்பில் இருக்கா, இதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து உங்களை நேராக நம்ம டாக்பேக் ஆன் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நானோ ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ஆப்பில் இருக்கும். ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே ஒரு சின்னதாக ஒரு பர்மிஷன் கேட்கும். உங்கள் திரையை முழுவதும் நான் அதாவது உங்கள் ஸ்க்ரீனை முழுவதும் நான் வந்து கட்டுப்பாட்டு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அது கேட்கும். ஏன்னா வந்து நமக்கு அறிவிப்பு உள்ளது ஆஃப் நானோ ஸ்கிரீன் ரீடர் பேட்டா நமக்கு வந்து தலைப்பு பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டீர்கள் நமக்கு வந்து அதை படித்து சொல்லணும்ல, அதுக்காக அது வந்து நான் வந்து திரையை மட்டும் முழுசாக வந்து கட்டுப்பாட்டு எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லும். அதுக்கு மட்டும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேவா? இப்போ பேக் இதை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. நோட் பேட் செயல்படுத்த இருமுறை பேக் பட்டன் நோட் பேட் தலைப்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நமக்கு தேவையானதை இதில் அப்படியே போட்டு சேவ் பண்ணிக்க முடியும். கதையாக இருக்கட்டும், ஏதாவது ஃபோன் நம்பராக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இதில் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நோட் பேட் பேக் பட்டன் அறிவிப்பு ஷேடு நோட் பேட் பாஸ்வேர்ட் சேவர் செயல்படுத்த பிடிஎஃப் பாஸ்வேர்ட் பேக் பாஸ்வேர்ட் சேவர் தலைப்பு பாஸ்வேர்ட் சேவர்னால் உங்களோட பாஸ்வேர்டுலாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மறந்துவிட்டினா கூட நீங்கள் இங்கேருந்து எடுத்து அங்கே வந்து போட்டுக்க முடியும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். ஓகேவா? பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. பேக் பாஸ்வேர்ட் சேவ் பிடிஎஃப் டூல்கிட் merge pdf merge compress pdf lock pdf compress lock pdf okay unlock pdf unlock split pdf extract pages delete rotate pdf add page numbers remove blank pdf to image watermark pdf blind tech community பொட்டுக்குறி இப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து இருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரைவேட் பாக்ஸ் செயல்படுத்த இரும்பு பேக் பிரைவேட் ஏஸ் ஷூஸ் மெத்தட் திருத்துதல் பெட்டி டெக்ஸ்ட் டு செக்யூர் பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எதுக்குன்னா பிரைவேட் பாக்ஸ் தலைப்பு இது வந்து எதுக்குன்னா நம்ம பாஸ்வேர்டு போட்டு இந்த ஆப்பை லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வழி. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பிரைவேட் பாக்ஸ் QR code scanner QR code scanner and generator தலைப்பு இது வந்து ஒன்றுமே இல்லை. கியூஆர் கோடு இப்போது ஜிபேயில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆப்லலாம் கியூஆர் கோடு ஒன்று இருக்குல்ல, நம்ம எங்கேயாவது வெளியே போனால் அதை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஸ்கேன் பண்ணி காசு போட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம வந்து நமக்குன்னே சொந்தமாக ஒரு கியூஆர் கோடு வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு நம்பரோ இல்லை ஒரு 4 லெட்டரோ அந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்களே இதை டைப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோவையோ இல்லை அதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது மாற்றி கொடுக்கும். ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா அது மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாளரம் வழிபட்டி QR கோட்ஸ் குயிக் அசிஸ்ட் செயல்படுத்த குயிக் அசிஸ்ட் பேக் குயிக் அசிஸ்ட் கண்ட்ரோலர் டிவைஸ் பெரிய allow remote control குயிக் அசிஸ்ட் நண்பர்களே, இது வந்து நம்ம இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். அதாவது நீங்கள் லேப்டாப்பை வந்து தேடி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா
லேப்டாப் ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து லேப்டாப் வந்து மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். Back. Stop recording. Sale. QR code scanner. Link of QR code. Back. Stop recording. Button. Blind Tech Community. Off. Scan. Blind Tech. Pause. Pause recording. Button. Generate. Blind. Pause recording. Blind. Pause recording. Pause recording. Button. Blind Tech Community. பொட்டுக்குறி. Back. அறிவிப்பு ஷேடு. Back. Button. Stop recording. Stop recording. Stop recording. Stop record. Pause recording. அறிவிப்பு உள்ளது. Flow. Blind. Blind Tech Community. Stop recording in pencil. Smart voice. Slide. Screen record. Quick assist. QR code scanner and generate. Quick assist. Back. Quick assist. அப்புறம் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மொபைலில் வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரை மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இது வந்து அமையும். Back. Button. செயல்படுத்த இருக்கும் Quick Assist. Screen Recorder. Self Screen Recorder. Selfie Video Recorder. இப்போ இது வந்து செல்ஃபி வீடியோ ரெக்கார்டர். Back. Button. பட்டியலில் இருந்து வெளியேறிவிட்டீர்கள். இது செல்ஃபி வீடியோ ரெக்கார்டர். தலைப்பு. இது இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்கிற 4.1 அதுவே கொடுத்துருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது செல்ஃபி ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி வேணும் நான் வந்து இதை ஒரு தனி வீடியோவாகவும் போடுறேன். அசிஸ்டன்ட் கேமரா பார்க்கும்போது இது கேட்டு பார்ப்போம். செல்ஃபி வீடியோ ரெக்கார்டர். தலைப்பு. அறிவிப்பு ஷேடு. நோ ஃபீட். செல்ஃபி வீடியோ ரெக்கார்ட். பேக். பட்டன். செல்ஃபி. பேக். செல்ஃபி வீடியோ ஸ்லைட் ஷோ மேக்கர். ப்ளே ஷோ மேக்கர். பட்டன். ஸ்லைட் ஷோ மேக்கர். தலைப்பு. இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபோட்டோவையும் ஒரு ஆடியோவையும் நீங்கள் கொடுத்து ப்ளே ஷோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு வழி தான் இது. பேக். ஸ்லைட் ஷோ மேக்கர். ஸ்மார்ட் வாய்ஸ் டைப்பர். இது வந்து ஸ்மார்ட் வாய்ஸ் டைப்பர். மோ ஆப்ஷன்ஸ். பட்டன். கீழ் தோன்றுதல் பட்டி. தமிழ் இந்தியா. ரிசல்ட். திருத்துதல் பெட்டி. ரிசல்ட். லாங்குவேஜ். ஸ்பீக் பட்டன். ஸ்பீக் கொடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஸ்பீக் கொடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்மார்ட் வாய்ஸ் டைப்பர். ஸ்பீக்கபிள் கம்பஸ். இது வந்து செயல்படுத்த இருமுறை தட்டுதல். ஸ்பீக்கபிள் கம்பஸ். பேக். இது வந்து நீங்கள் டெக் அசிஸ்டன்ட் அதுவே பார்த்துருப்பீங்க. டைரக்ஷன் காட்டுவதற்கான ஒரு வழி. அதாவது இந்த நம்மளை சுற்றி 4 திசைகள் இருக்கிற கிழக்கு மேற்கு வடக்கு கிழக்குன்னு சொல்லிட்டு அந்த 4 திசைகளை வந்து காட்டுவதற்கான ஒரு வழி தான் இந்த கம்பஸ் அப்படிங்கிறது. ஸ்பீக்கபிள் கம்பஸ். இது மூலமாக நீங்கள் மொபைலை பயன்படுத்தி உள்ளது. அதை பார்க்க 4 விரல்களால் கீழ்நோக்கி ஸ்வைப் செய்தல்.
பேக் பட்டன் இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் மூலமாகவே இது அறிவிப்பு பண்ணிக்கலாம். ஷேடு ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட் 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 அனலைஸ் டாஸ்க் ரிமைண்டர் ஸ்பீக்கபிள் கம்பர் டாஸ்க் ரிமைண்டர் இது வந்து ரிமைண்டர். பேக் இப்போ அப்கமிங் தலைப்பு இப்போ உங்களுக்கு ஏதாவது ரிமைண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம காலண்டரில் வந்து ரிமைண்டர் பண்ணி வைக்கணும் அது மாதிரி. அறிவிப்பு உள்ளது பேக் ஓகேங்களா? இப்போ டாஸ்க் அடுத்து டெக்ஸ்ட் அனலைஸ் பேக் டெக்ஸ்ட் அனலைசர் தலைப்பு இதுவுமே வந்து டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா இது மூலமாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். அறிவிப்பு ஷேடு பேக் ஓகே, டெக்ஸ்ட் அனலைஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் இது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர். லைன் ஒன்றின் நியூ ஃபைல் லைன் ஒன்றின் கீழ் ஒன்று பட்டன் செயல்படுத்த இருமுறை தட்டுதல் இதுவுமே நீங்கள் டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்டில் வந்து பார்த்துருப்பீங்க. அறிவிப்பு உள்ளது அது பென்சில் பட்டன் டெக்ஸ்ட் எடிட்டர் டெக்ஸ்ட் ஆடியோ அடுத்து பேக் டெக்ஸ்ட் ஆடியோ தலைப்பு இது வந்து டெக்ஸ்ட் டு ஆடியோ. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆடியோவாக மாற்றிக்கலாம். இது அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேங்களா? இப்போ என்ஜின் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸஸ் ஆன்லைன் என்ஜின் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸஸ் ஆன்லைன் இப்போது இதில் மைக்ரோசாஃப்ட் வாய்ஸஸ் ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜில்பால்ட்டா. ஸ்பீக் டு சர்ச் ஸ்பீக் டு சர்ச், ESpeak இஸ்பிக், ESpeak NG இஸ்பிக் என்ஜின், speech recognition and synthesis from Google கூகுள் ToadSet ப்ரோட்டெஸ்ட், Voicify TTS by Voicify Nano TTS நானும் டிடிஎஸ், Google TTS Online கூகுள் டிடிஎஸ் Microsoft Voices Online Blind Tech Community இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த டிடிஎஸ் வேணுமோ Pincel அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாங் சாரி டபுள் டேப் பண்ணி Lang Engine அதுவே நீங்கள் அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ்னு இருக்கும் அடுத்ததாக. அதை நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன வாய்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டு டைப் பண்ணி நீங்கள் ஆடியோவாக மாற்றிக்க முடியும். அவ்வளோதான். Pincel இதில் எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. Text to audio Text to image இது வந்து இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, அதை வந்து Text color இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம பொதுவாக இமேஜை டெக்ஸ்ட்டாக மாற்றுவோம், அதே மாதிரி டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றிக்க முடியும். அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. Button Text to அடுத்து Text translator இது வந்து Button பட்டி Text translator தலைப்பு இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும் மொழிபெயர்ப்பு இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் அதை வந்து மொழிபெயர்த்து கொடுக்கும். பேக் டெக்ஸ்ட் டைம் அசிஸ்டன்ட் டைம் அசிஸ்டன்ட் செயல்படுத்த இருமுறை தட்டு டைமர் லாங்குவேஜ் டைமர் இது வந்து எதுக்குன்னா டைம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, இப்படி இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம் பேட்ரி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்ரி அசிஸ்டன்ட் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த டைம் அசிஸ்டன்ட் அதுவுமே. அறிவிப்பு ஷேடு பின்செல் டைம் அசிஸ்டன்ட் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் இப்போ ட்ரெயின் ஸ்டேட்டஸ் தலைப்பு இப்போ இது எதுக்குன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டமோ இல்லை தமிழ்நாடு விட்டு வேறு மாநிலமோ இல்லை வேறு நாட்டுக்கோ ட்ரெயினில் போனீங்கன்னா ட்ரெயின் வர எவ்வளோ நேரம் ஆகும், ட்ரெயின் வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த ரயில்வே நம்பர் தெரிஞ்சால் அதை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி போட்டு ட்ரெயின் ஸ்டேட்டஸ் என்ன, ட்ரெயின் வந்து வந்துடுச்சா இல்லை இப்போ இனிமேல் தான் வரப்போகுதா இல்லை ஏற்கனவே போயிடுச்சா அப்படிங்கிற தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ட்ரெயின் ஸ்டேட் UPI payment announcer ஓகே UPI payment announcer தலைப்பு இது வந்து யூபிஐ பேமெண்ட் அனௌன்சர். இது வந்து என்னென்னா இது நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு பணம் அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லணுமா, வாய்ஸ் மூலமாக சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்.
இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சு லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன வாய்ஸ் வேணும், மேலா ஃபீமேலா எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு என்ன இன்ஜின் வேணும், எந்தெந்த ஆப்பில் சொல்லணும், கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப் ஒன்று இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து யாராவது பணம் அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் இதுக்கான ஆப்ஷன். Pincel. UPI. Video Scene Analyzer Beta. Video Scene Analyzer Beta. தலைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோவை அனலைஸ் பண்ணும். வீடியோ நமக்கு வந்து அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து சொல்லும். இது டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் இருக்கிறது தான். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 நிமிஷத்துக்கான வீடியோ மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேங்குது. 60 செகண்டுக்கான வீடியோ கொடுத்தீங்கன்னா அது வந்து தாராளமாக பண்ணி கொடுக்குது. 60 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து மினிமம் 60 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. Pincel. Blind Tech. No notifications available for contact. ஒரு நிமிஷம். Smart Voice Typer. Speaker. Task. Text edit. Text to text time assist. Train state. UPI. Video. YouTube tag generator. Back. YouTube tag generator. தலைப்பு. இதில் வந்து நம்ம யூடியூப்கான அந்த விளக்கப்பெட்டியில் கொடுப்போம் தெரியுமா? நம்ம நமக்கு வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோ சம்மந்தமாக விளக்கப்பெட்டியில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கொடுப்போம். அந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் இங்கேயே வந்து ஜென்ரேட் பண்ணி வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலிகிராம்லேயோ சேவ் மெசேஜில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அப்பப்பெல்லாம் எடுத்து இதில் விளக்கப்பெட்டியில் வந்து போட்டுக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஓகேவா? அடுத்து text time train state UPI payment video YouTube tag selected YouTube tag அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். selected இதோட இந்த வீடியோ முடியுது. not selected blind tech community ஓகே. pause recording button not selected education not selected favorite selected தேர்ந்தெடுக்கப்பட்டது செயல்படுத்த இருமுறை தட்டுதல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளோட டிராவல் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. நம்மளோட தகவல் பரிமாற்ற கழகம் அந்த 5 எபிசோடுக்குமே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுங்க. 6வது எபிசோடு வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. Blind Tech Community favorite more options not selected blind tech community pause record